ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. வேலை நாட்களில் வாரத்தின் முதல் நாள் பலவிதமான பொறுப்புகள், கமிட்மெண்ட்ஸ், தேவைகள், ஒருவேளை உங்களை பயமுறுத்துகிற காரியங்கள் இருக்கலாம். பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆமே. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? உபாகம் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றேன். அல்லேலூயா. நீ போய் அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாம கலங்காமல் இருங்க. இன்றைக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன? பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நீங்க போய் சுதந்தரித்து கொள்ளுங்கள். ஆமென். என்ன தேவையோடு இருக்கீங்க தேவ பிள்ளைகளே? உங்களுக்கு பணம் வேணுமா, சுகம் வேணுமா, ஆரோக்கியம் வேணுமா, பலன் வேணுமா, ப்ரமோஷன் வேணுமா, வேற கற்பத்தின் கனி வேணுமா, வேலை வேணுமா, எதை வேணும்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்ல, சுதந்தரித்துக்கொள். எப்படி பிரதர் சுதந்தரிக்கிறது, பெற்றுக்கொள்கிறது? ஆண்டவர் நிச்சயமாக செய்வார், விசுவாசத்தில். ஆமேன். ஆண்டவர்கள் சொன்ன வார்த்தையில் நம்புங்க தேவப்பிள்ளையில். அவர் நிச்சயமாக இதை நிறைவேற்ற உண்மையில் இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவர் சொல்ல ஆகுமா, அவர் கட்டளையிட நிற்குமா? நீங்கள் சுதந்திரித்துக்கொள் என்று சொன்னால் நீங்கள் சுதந்திரிக்க போறீங்க. எவ்வளோ நாள் அந்த வீசா வரணும்னு எதிர்பார்த்து கொண்டிருக்க பிரதர், கண்டிப்பாக அந்த வீசா வரும். ஆமேன். எவ்வளோ நாள் அந்த ப்ரொமோஷன் காத்திருக்கிற பர்பஸாவே எனக்கு அந்த ப்ரொமோஷனை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, கலங்கி கொண்டிருக்கீங்களா? ஆமீன். கர்த்தர் உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பார். அந்த பணம் லஞ்சம் கொடுத்தாதான் எனக்கு இந்த போஸ்டிங் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் போஸ்டிங்காக காத்திருக்கீங்களா? பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை சுதந்திரிக்க பண்ணுவார். அல்லேலூயா. 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூட வாசிக்கும் போது நாம் எதை சுதந்திரித்துக்கொள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். பாருங்கள், நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டவர்கள். நீங்க சாதாரணமான, நீங்க சாபத்தையோ, வியாதியோ, பலவீனத்தையோ, சோர்வுகளையோ, அவமானத்தை இல்ல, எதை சுதந்திரித்துக் கொள்ளும்? ஆசீர்வாதத்தை. இன்னைக்கு கர்த்தவங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தேவ பிள்ளைகளை நிச்சயமா தேவ மனுஷனாங்க சொல்றேன். அம்மே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, இந்த ஒரு நம்பிக்கையான வார்த்தையை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஒருவேளை நீங்கள் பல நாளாக முயற்சித்து, பல மாதங்களாக முயற்சித்து அது கைக்கூடி வராமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஆசீர்வாதத்தை போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. சுதந்திரிக்க முடியுமா? டெஃபினட்டாக சுதந்திரிப்பீங்க. அது மாத்திரம் இல்லாமல் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூட நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவளாய் இருந்து. ஆமென். பாருங்க, அசதியாராம வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால நம்ம சுதந்திரித்து கொடுமா. அப்போ ஆண்டவர் உங்களுக்கு என்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்துக்கு என்ன சொல்லிக்கிறார், அதை நீங்கள் நம்புங்க, அதை விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை. அதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அல்லேலூயா. எத்தனையோ சம்பவங்களை பார்க்குறோம் அல்லவா? ஆபிரகாம் வாழ்க்கையில், ஈசாக்கு வாழ்க்கையில், யாக்கோப்பு வாழ்க்கையில், முற்பிதாக்கள் வாழ்க்கையில், தெய்வ மனுஷர்கள் வாழ்க்கையில் எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர்கள் ஆசீர்வதிக்கிறார். யோசிப்பு வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, யோசிப்பு வாழ்க்கையில் சிறைச்சாலை, கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத இருந்தது. ஆனா அந்த விசுவாசத்துல யோசிப்பு நின்றதுனால ஆசீர்வாதத்தை சுதந்திரத்தை ஒரு பெரிய எகிப்துக்கே அவன் அதிபதியாய் மாற்றினார் அல்லவா? உங்களை கர்த்தர் நிச்சயம் ஆசீர்வதிப்பார். நீங்கள் சுதந்திரிக்க போகிறீங்க, நன்மையை சுதந்திரிக்க போகிறீங்க, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறீங்க. நீங்கள் எது எதிர்பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அதை நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீங்கள் போய் சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று சொன்ன கர்த்தர் அப்பா. ஆமென். என்ற சுதந்திரிக்க இன்னைக்கு எதெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்காங்களாப்பா? பல மாதங்களா, நாட்களா காத்திருந்து கைக்கூடி வரலையேன்னு கலங்கியிருப்பாங்கன்னா இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக்கொள்ளட்டும், அதை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, எந்த நன்மையாக இருந்தாலும் அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. ஆமென். என்றது நீங்கள் கைக்கூடி வர பண்ண முடியாது. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் என்று நீங்கள் சொன்னீங்களே, ஆசீர்வாதத்தை, நன்மையை சுதந்திரித்து கொள்ள உதவி செய்யும். உங்கள் கிருபையில் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு சொல்லுங்க. நாள் முழுதும் கரம் விட்டு நடத்தும். உங்கள் தெய்வீக பாதுகாப்புக்கு போகிறோம். எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்தணும்.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென். தைரியமா போங்க, நீங்க போய் சுதந்தரிப்பீங்க. God bless you.